ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இண்டிகேட்டரை வந்து எப்படி நம்ம மர்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தடை யாருனாலும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து சாட் ஜிபிடி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இண்டிகேட்டர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வெர்ஷன் 5 கன்வெர்ட் டு என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதான் நான் பார்த்துட்டு இருக்கீங்களா. ஸோ கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மர்ச் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, என்ன ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்னு சொன்னோம்ல. அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர்லேயே இருக்குது. அது எப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக ஃபஸ்ட்டு ட்ரேடிங் இண்டிகேட்டரில் போயிருக்காங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் தேவையோ அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் ட்ரெண்டுன்னு போடுறேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டுன்னு போட்டு ஸோ இதோடைய கோடை பார்க்குறேன். ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெர்ஷன் 6லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஆல்ரெடி ஹையஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு வெர்ஷன் 6 தான் வந்து ட்ரேடிங் வியூவில் பைன் ஸ்கிரிப்ட் உடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6 தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக ஒரு நோட் பேடில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த இண்டிகேட்டர் நான் எந்த இண்டிகேட்டர் மர்ச் பண்ண போகிறேனோ அந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்ஏ ஓவர்லே. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டரை நான் மர்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கோட் எடுக்கிறேன் டிஎம்ஏ ஓவர்லேக்கு. ஸோ ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ டிஎம்ஏ ஓவர்லேயோடைய கோட் எடுத்துக்கிறேன். இப்போ கோட் எடுத்தேன்னா இப்போ அந்த கோடு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4. ஸோ இப்போ இந்த கோடு வந்து வெர்ஷன் 4. சூப்பர் ட்ரெண்ட் நம்ம எடுத்துருக்கோம்ல, அது வந்து என்னது வெர்ஷன் 6. ஸோ இது ரெண்டையும் நம்மளால இப்போ மர்ச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ட்ரேடிங் வியூ அந்த வெப்சைட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டூல்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. போயிட்டு இங்கே கிரியேட் நியூன்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு இண்டிகேட்டர்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நேராக இந்த சேவை கிளிக் பண்ணி இப்போது நான் வந்து இதில் சூப்பர் ட்ரெண்டுன்னு வைக்கிறேன். ஓகேங்களா. சும்மா ஒரு நேம் சூப்பர் ட்ரெண்டையும் டிஎம்ஏ ஓவர்லையும் நம்ம வந்து மர்ச் பண்ண போகிறோம். அப்போ சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் டிஎம்ஏ ஓவர்லைன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேர் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இதே நேம் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். அந்த இதே பேர் இங்கே வரணும். வந்துருச்சா? ஸோ இந்த பேர் இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ கன்வெர்ட் கோட் டு வெர்ஷன் 5 கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ட்ரேடிங் வியூவே அதுவே வந்து வெர்ஷன் 4 உள்ள கூட வெர்ஷன் 5க்கு மாற்றி கொடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதையும் காட்டிருச்சு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் காட்டிருக்கு. ஸோ நம்ம உள்ளே ரொம்ப போக வேண்டாம் இப்போதைக்கு. இதுதான் வந்து நம்ம வெர்ஷன் 4 உடைய கூட வெர்ஷன் 5 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அப்ளை கொடுத்தோன்னே வெர்ஷன் எல்லாமே ஃபுல்லாக வெர்ஷன் 5 ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுடைய கோடு என்னவா இருக்குது, ஆல்ரெடி உள்ள கோடு வெர்ஷன் 6 இருக்குது. நம்ம வெர்ஷன் 6 மாற்றினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அதே இடத்துல போயிட்டு இங்கே பாருங்கள், அது கன்வெர்ட் கோட் வெர்ஷன் 6ன்னு காட்டியிருக்கா. மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், மொத்த கோடு உங்களுக்கு என்ன இருக்குது, வெர்ஷன் 6 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த கோடும் வெர்ஷன் 6 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணி இந்த நோட் பேட்டை நம்ம ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருடைய கோடை பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இது இருக்குல்ல, இந்த பேரை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெர்ஷன் 6ஐயும் இண்டிகேட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான்.
ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெர்ஜ் ஆன கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதே இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். நம்ம ஒர்க்காக தான் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் டு சார்ட் கொடுத்துடணும். ஆட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக வந்துருச்சா. ஸோ இது வந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நேராக அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பாருங்கள் ட்ரெண்ட் ஃபில்லுன்னு இருக்கா. இது வந்து ஒன்று நீங்கள் லைட் ஆக்கணும். ஒப்பேசிட்டி வந்து லைட் ஆக்கணும். லைட் ஆட்டிங்கன்னா போதும். இல்லை அந்த கலரை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒப்பேசிட்டியை நம்ம ட்ரெண்ட் ஃபில்லே நம்ம மாற்றி விட்டுறலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி காட்டுறதுனால இப்போதைக்கு நம்ம சென்டர் ஃபில்ல போட வேண்டாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பர் ட்ரெண்டுடைய கோடும் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. டிஎம்ஏ ஓவர்லேயுடைய கோடு கரெக்டாக டிஸ்பிளே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த 2 கோடையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். சூப்பர் ட்ரெண்ட் கோடையும் டிஎம்ஏ ஓவர்லேன்ற கோடை 2 கோடையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில் உள்ள ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதை வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம். பட் நான் வந்து இது நிறைய பேர் கால் பண்ணுறீங்கன்றதுனால தான் இந்த சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறேன். எனக்கு ஒரே விஷயம் தான், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கிட்டையும். சரிங்க. சரி, ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் வந்து என்னென்னா சாட் ஜிபிடி. அது என்னன்றது இனிமேல் பார்ப்போம்.